ரொம்ப இன்டெலிஜென்ட், முற்போக்கு சிந்தனை. டிஸ்டன்ட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாரி மூவ் பண்ணுவாங்க எல்லாத்தையும். எக்ஸஸ் ஆஃப் வில் பவர ரொம்ப அதாவது முடியாதது கூட செஞ்சு முடிக்கலாம்னு நினைக்கக்கூடியவங்க அவங்க. அதனால தான் நெறைய பேருக்கு இந்த மாரி ஆளுங்களுக்கு பாராலிசிஸ் வர்றது. மைண்ட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். கன்னிங்கா இருக்கும். நடுநிலையா தன்னை பார்க்க தெரியாதவங்க, நடுநிலையா உலகத்த பார்க்க தெரியாதவங்க இந்த நபர்கள். நடுநிலையா பார்க்க மாட்டாங்க. எதனா ஒரு சார்பு நிலையை எடுத்துக்குவாங்க. கௌரவத்த விரும்புறவங்க, அதிகாரத்த விரும்புறவங்க, புரட்சி பண்றவங்க, நம்மள எல்லாரும் ரசிக்கணும்னு விரும்புறவங்க. ஆனா இவங்க தான் வந்து சமூகத்துல பாசிட்டிவாவோ, நெகட்டிவாவோ பெரிய தாக்கத்த ஏற்படுத்துறவங்களா இருக்கிறாங்க. உலக மாற்றத்துக்கு இவங்க தான் ஆதாரமா இருந்திருக்காங்க. இன்டென்ஷன் கரெக்ட்டா இருக்கும். இன்டென்ஷன்னா டென்ஷனோட கூடிய கருத்தாக்கம், கருத்துக்கள வைத்துக் கொண்டு தான் அந்த மாய தோற்றம். நான் பாருங்க இந்த மாரி இருக்குதுங்க. இந்த நம்ம மொழி தாங்க பெருசு, நம்ம நாடு தாங்க பெருசு, நம்ம இனம் தாங்க பெருசு, ஜாதி தாங்க பெருசு, நம்ம மதம் தாங்க பெருசுன்னு அதுக்கு கருத்து உருவாக்கி பிம்பத்தை உருவாக்குபவர். எதுவுமே இருக்காது அதுல. நீங்க பிரிச்சீங்கன்னா, பிம்பத்த உருவாக்குறவங்க இவங்க தான். ஆனா அவங்கள பிரிச்சு போனீங்கன்னா, அவங்க ஒண்ணுமே இருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு நம்பகத்தன்மையே இருக்காது அவங்ககிட்ட.